எத்தனை சிரமங்கள் வந்தாலும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாத கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வணக்கம். கும்பம்னா குணம் உயர்வு. காலம் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து வெற்றியை கொடுக்கும். ஆனா அது நிரந்தரமா இருக்கும். இப்போ சனி பகவானுடைய சோதனைகள் சுருங்கி போகும். குரு அருளால உங்க வாழ்க்கை மலர போகுது. தொழில முன்னேற்றம், நிதி வளம், உறவுகள்ல ஒற்றுமை, வாழ்க்கையில மேன்மை. மாணவர்களுக்கு கல்வியில ஜெயம். உழைக்கிறவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உயர்ந்த நிலை உறுதி. கடன் குறையும், கஷ்டம் கரையும், அதிர்ஷ்டம் வந்து உங்க கதவை தட்டும். கும்பராசி வீரர்களே கேளுங்க, உங்களுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது மேல பாய்ந்து போகும், உயர்வு உண்டுங்கிறத தான் சொல்றேன். அதே போல கும்பம் அப்படின்னாவே என்னங்க? கற்பனையின் கடல், அறிவின் அரண்மனை, வெற்றியின் மடல். சனியுடைய சோதனை சற்று விலக போகுது. குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு வளம் சேர்க்க போகுது. தொழில சாதனை படிப்பீங்க, குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது, நிதி ரீதியா நிறைவான வளர்ச்சியை பார்க்க போறீங்க. வாழ்க்கையில நீ சோதனைகள் இல்லைங்க, சாதனைகள் சந்தோஷங்கள் தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்தீங்க இல்லையா, நமக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும், கடவுள் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அப்படிப்பட்ட உங்களுக்கான நேரம் காலம் தான் இது. பொற்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். என்னம்மா இது திடீர்னு வந்த என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சொல்ல போற, எதற்கான பதிவு இது? ஒன்றும் இல்லைங்க, அதிபதியே சனி பகவான், பயங்கரமான சோதனை, கஷ்டம், வெளியில சொல்ல முடியல. தினம் தினம் ரத்த கண்ணீர் வடிக்காத குறைதான். அதுவும் சில சமயங்கள்ல அப்படிதான் ஆயிடுது. முடியல, அடி மேல அடி, இடி மேல இடிங்கிற மாதிரி, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், போற இடம்லாம் கஷ்டம். குடும்பத்திலுமே பெரிய நினைச்சு பார்க்க முடியாத அடியெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அசிங்கப்படுத்துறதும், அவமானப்படுறதும், குடும்பத்துல ஒத்துமை இல்லாம போறதும், இப்படி ஒரு மாதிரி கும்பராசியோட வாழ்க்கையே போர்க்களமா இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரு எங்க இருந்து நம்மளை தாக்குறாங்க, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கிறது தெரியாத ஒரு குழப்பமான நிலை. இதற்கு கொஞ்சமாவது எனக்கு நிம்மதியா ஒரு நாள் கிடைச்சா போதும்பா, ஒரு நாள் கிடைச்சா போதும்பான்னு யோசிக்கிற உங்களுக்கு 48 நாட்கள் பொற்காலமா உங்க கைக்கு வரப்போகுது. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நவகிரகங்கள்ல சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவால நீங்க நல்லா இருக்க போறீங்க. அவர் வராரு. அதாவது அதிசார பயிற்சியாக கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கடகம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய உச்ச வீடு. ஸோ அப்படி இப்போ பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய தாய் வீட்டுக்கு போனால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அது போல ஒரு சந்தோஷமான நிலைக்கு வந்து அங்கிருந்து மற்ற ராசிகளிலேயே தன்னுடைய பார்வையால பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு இப்ப நான் சொன்ன அனைத்து கஷ்டங்களும் விலக போகுது. இருந்திடம் தெரியாமல் மறைஞ்சு போகும். பெருசா அடிபட்டுடுச்சு, வலிக்குது, திடீர்னு வந்து தெய்வம் நமக்கு முன்னாடி வந்து ஒரு வரம் கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாத்தையும் இருந்த தழும்பு கூட தெரியாம மறைச்சிட்டா எப்படி இருக்கும், அது போல சீரும் சிறப்புமா உங்க வாழ்க்கை நிலைக்கு ஒரு வழிகாட்டுதலா குரு பகவான் வரார். குரு அப்படின்னா என்னங்க? நமக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறவர் தான், எப்படி மேன்மை அடையணும்னு சொல்லி கொடுக்குறவர் தான் இல்லையா? ஸோ சனி ஒரு சோதனைக்கு உள்ளாக்குனாரு. குரு பகவான் ஏன்பா ரொம்ப மாட்டி வதச்சிட்டு இருக்க, அதாவது ரொம்ப கண்டிப்பா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட நமக்கு பிடிச்சவங்க வந்து நமக்காக பறிஞ்சு பேசுவாங்க பார்த்தீங்களா, அப்போ நமக்கு ஒரு மாதிரி தெம்பு வரும். அது போலதாங்க சனி பகவானுடைய சோதனைகளை தடுத்து நிறுத்தி குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறார். அது எப்படி என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்க போறோம். குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ 5ஆம் இடத்துல அமர்ந்து அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு வர்றார். குருடைய பார்வைங்கிறது சிறப்பான பலன்களுக்கு உரியதுங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் ஜோதிடத்தில் சொல்றது என்னன்னாக்கா, குரு இருக்கக்கூடிய இடத்தை விட அவருடைய பார்வைக்கான இடத்திற்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு. ஸோ அந்த வகையில தாங்க அவர் வந்து 5ஆம் பார்வையை உங்களை பார்த்துட்டு வந்து பெரிய அளவில் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்காம பார்த்துக்க போறார். குறிப்பா அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டு மறைறார். மறைந்த குரு வந்து எப்படிப்பட்ட இன்னல்களை கொடுப்பாரோ அப்படின்னு பயப்படவே வேணாம். கொஞ்சம் நிதானத்தோட எச்சரிக்கையா நடந்துக்கிட்டா மட்டும் போதும், பிரச்சனை எதுவுமே இருக்காது. இது நாள் வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் ரொம்ப நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு எதிராக தான் இருந்திருப்பாங்க, இது நாள் வரைக்கும் நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த நடிப்பு திறமையெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து வெளி தெரிய போகுது. ஒரு மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள தெரிஞ்சுட்டே இருந்துச்சு இல்லையா, யாரோ எங்கேயோ இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்குத்து வேலை பார்க்குறாங்கன்னு தெரியலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் இப்போ வெட்ட வெளிச்சமாக போகுது. புரியுதுங்களா? அதே போல யாரையும் நம்பி எந்த ஒரு செயல்பாடிலும் இறங்கக்கூடாது, யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்க கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்கும் பணிஞ்சு பேசி சண்டைக்கோ வம்புக்கோ இல்ல
துணையா போறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. குறிப்பா பண விஷயத்துல கராரா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் கும்பத்திற்கு செட் ஆகாது. அதே போல புதுசா அறிமுகமாகி நீண்ட நாள் பழகியவர்களை போல பாசம் காட்டும் நண்பர்களை நம்பி எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கவே கூடாது. ஆல்ரெடி பழக்க வழக்கங்கள்ல இருக்கவங்களே நம்பாதன்னு சொல்றேன். புதுசா அறிமுகமாகறாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல அனுபவம் இல்லாத தொழில முதலீடு செய்யறத தவிர்த்தே ஆகணும். பழைய நண்பர்கள் விலகி செல்ல அனுமதிக்காதீங்க. ரொம்ப நாள் ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரவால விலகி போறாரு, நீங்க படிஞ்சு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பழைய நண்பர்களை விட்டு விலக விடாதீங்க. அவங்க வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பு. ஈகோ, பொறாமை இதெல்லாம் வந்து பார்த்தினாக்க ஏதாவது ஒரு வகையில உங்களை வந்து பிரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னாக்கா நீங்க எச்சரிக்கை ஆயிடணும். சொல்லலையும் சரி, செயல்பாட்டிலையும் சரி நிதானம் தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விடவே கூடாது. இப்போ வந்து கும்பராசி யோசிப்பீங்க, என்னம்மா வந்ததுலேருந்து ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குறியா அப்படின்னா, கண்டிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதியே இப்போ வந்து உங்களுக்கு வந்து எதிராக தான் செயல்படுறாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உங்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணுவாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்காங்களோ, அவங்களெல்லாம் வந்து உங்ககிட்ட பிரிக்கிறது மட்டும் தான் முதல் வேலையா பார்த்துட்டு இருப்பாரு. அந்த வகையில உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு உங்ககிட்ட பிரிப்பாரு. புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் பழகுன மாதிரி வந்து உங்களை சேர்த்து விடுவாரு. ஆனா எல்லாமே வில்லங்கமாவே இருக்கும். அதே போல உங்களாலேயே உங்க வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்கள வந்து உங்ககிட்ட பிரிச்சு விட்டுரும். ஸோ நிறுத்தி நிதானமா செயல்படணும். பேச்செல்லாம் ரொம்ப இனிமையா பயன்படுத்தணும். அவசரப்படவே கூடாது. அவசரம் முடிவு எடுக்கிறது, அவசரம் ஒரு வேலை செய்யறது, அவசரமா எடுத்தறிஞ்சு பேசுறது, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சில பேர், உன் வாய் தண்டா உனக்கு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போலதான் கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய சனி பகவான் உங்களை வந்து வார்த்தைகளால சோதனைக்கு உள்ளாக்குவார், பார்த்துக்கோங்க. அதே போல குரு பகவான் அப்படிங்கிறவரு 6ஆம் வீட்டுல அமர்வதனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும். ஆனா உடனே மற்றவர் பார்த்துட்டுனாக்க மற்றவர்கிட்ட சரியான ஆலோசனை வாங்கிட்டா அது சரியாயிடும். பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல வண்டி வாகனங்கள்ல போகிறப்போ கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை சுத்தமா தவிர்க்கணும். உணவுல உப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க. அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கிறவங்களுக்கு இதுக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. பணத்துக்கு குறைவு இருக்காது. முன்ன இருந்த லாபத்தை விட இப்போ வந்து திருப்திகரமாவே லாபம் கிடைக்கும். அதே போல ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. இந்த இடம் என்ன? தொழில்ஸ்தானம். வேலை இடங்கள்ல பொறுப்பு கூடும். நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேல அதிகாரிகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அவங்களே சில சூட்சங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ தொழிலையும் உத்தியோகத்திலையும் சிறப்பான மாற்றம் உண்டு. அதே போல ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறாரு. கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்புகள் கூடி வரும். செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. 12ஆம் வீடுங்கிறது கொஞ்சம் பாதிப்பை தரக்கூடிய இடம் தாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்த வந்து நம்ம சரி கட்டணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு ஒரு முறை குடும்பத்தோட போயிட்டு ஏதாவது பழைய பிரார்த்தனைகள் இருந்தாலும் சரி அதை வந்து நிறைவேற்றிட்டு வாங்க. அது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கும். அது குலம் காக்கூடிய தெய்வம் தானே குலதெய்வம். அதே போல ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறாரு. 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், அவருடைய இடம் தான். ஸோ இது வரைக்கும் சலிப்பா பேசிய நிலை மாறும். இனிமையாக நம்பிக்கையோட பேச தொடங்குவீங்க. குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் குறைய தொடங்கும். விட்டு கொடுத்து போக ஆரம்பிப்பீங்க. பணவரவு தாராளமா உங்க கையை நிரப்பும். ஸோ ஒட்டுமொத்தமா அந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது கும்பத்திற்கு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் வந்திருக்கு. குறிப்பா அந்த கும்பத்திலேயே சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை அடைவீங்க. அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திரக்காலுமே நல்லதான் நடக்கும். ஆனா கொஞ்சம் கவனமா செயல்படணும். சுப பலன்களை பெறணும்னாக்கா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இதோட கும்பராசிக்கு குதூகலமான காலகட்டம் தான். பெரிய ஜாக்பாட்டை காத்துட்டு இருக்கு. எந்த வகையில சொல்றேன் அப்படின்னா, அதாவது குரு பகவான் இது நாள் வரைக்கும் மிதுன பயணம் பண்ணாரு இல்லைங்களா. இப்ப வந்து அதிசார பயிற்சியா ஒரு 48 நாட்கள் வந்து குருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு பயணம் பண்ண போறாரு. ரொம்ப சந்தோஷமான இடம் அவருக்கு அது. அதுவும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு போயிட்டு திரும்ப ஒரு 48 நாள் கழிச்சு மிதுனத்துக்கு வருவாரு. ஆனா அந்த 48 நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய எப்படி பிறந்த வீட்டுக்கு பொண்ணுங்க போயிட்டு சந்தோஷப்படுவாங்க பாத்தீங்களா, அது போலதான் கும்பராசி இந்த குருவால அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்ங்க கும்பராசி, கும்ப லக்னம், கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பொருத்தமாகும். வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, உத்தியோகத்திலும் சரி, தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருந்த உங்களுக்கு தேவையில்லாத கற்பனை, பயம், சிந்தனை எல்லாமே தோன்றி பயத்தை கொடுத்துருக்கும். ஆனா இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனாக்க ஒரு படி மேல கற்பனையும் கடலும் சொன்ன பார்த்தியா கும்பராசிய, நாளைக்கு என்ன நடக்குமோ, திடீர்னு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ ஒரு குழப்பத்திலே இருந்தீங்க இல்லையா, எல்லா பிரச்சனைகள் இருந்துமே வெளிவரக்கூடிய யோகம் இப்ப இருக்குது. ஓகேங்களா, அந்த பயமே வேணாம். அடுத்தா வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. புரோக்கரேஜ், கமிஷன் தொடர்பான வேலைகள்ல, ரியல் எஸ்டேட், மார்க்கெட்டிங் தொழில் செய்யறவங்களுக்குலாம், விற்பனை செய்யக்கூடியவங்களுக்குலாம் யோகம். நீண்ட நாட்களாக வராத பணம் எல்லாம் திரும்ப கிடைக்க போகுது.
ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறவங்க கூட யோகம் தான். சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்களை விற்று அதன் மூலம் புதிய சொத்துக்கள் வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பழைய சொத்துக்கள் விற்பனையாகும். கடன் அடையும். குறிப்பாக கும்பராசியை சேர்ந்தவங்க மேக்சிமம் நிறைய பேர் கடனாளிகளாக இருப்பீங்க. அது வந்து மருத்துவ செலவுக்கோ ஏதாவது ஒரு வகையில் செலவு கடன் பெரும் பிரச்சனையாக வந்து பண பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு விடிவு காலம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாட்சி அடிக்கூடிய யோகம் இருக்கு. குரு வக்ரமாக்கூடிய இந்த நேரம் திரிகோணத்துல ராகு இணைந்து புதன் வீடும் சனி வீடும் இருக்கிறதுனால எதிர்பாராமல் கடன்கள் அடையும். அந்த கடன்கள் எதிர்பாராத வகையில வரக்கூடிய பணம் மூலமாக அடைக்கப்படும் யோகம் இருக்கு. நிறைய பேருக்கு மனநிலை மாறும். இவ்வளவு நாள் நம்ம என்ன தப்பு பண்ணோம், இனிமே அதை எப்படி சரி கட்டணும், இது போன்ற ஒரு தெளிவான எண்ணம் தோன்றும். அதே போல குழந்தை பாக்கியம். நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பெறக்கூடிய யோகம் இருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மனசுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும். அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்க போறீங்க. தெய்வத்துடைய அனுகிரகம் துணை நிற்குது. அவருடைய வாழ்க்கையே மாறப்போகுது. குறிப்பா பழனிமலை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமா துணை நிற்குதுங்க. ஸோ அனுதினமும் கும்பராசி முருகனை வழிபாடு செய்யாம எந்த ஒரு நாளையும் தொடங்க முடியாது. அவரை வழிபாடு செஞ்சுட்டு இந்த நாளும் பொழுதும் தொடங்கி பாருங்க. ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தோட நாளும் பொழுதும் உங்களுக்கு சிறப்பா அமையும். நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு சங்கடங்கள் வருதுன்னா கூட வேலும் மயிலும் துணையா வந்து நிற்கும். வேலவனுடைய துணை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? ஸோ ஒட்டுமொத்தமா அந்த 4 மாதங்கள் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உண்டாக போகுது. பல நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கும். காதல் கைகூடும். நல்ல நேரமா இருக்கிறதுனால இதை வந்து கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. பெரும் பணத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். பரிசாக நல்ல ஊதியம் கிடைக்கும். உடைய சந்தோஷத்திற்கு நான் மதிப்பெண் கொடுத்தேன்னா 100க்கு 85% சிறப்பு. பொருளாதார ரீதியா 100க்கு 90% நல்லா இருக்கும். தைரியமா ஒரு வேலையை எடுத்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். தொட்டதெல்லாம் ஜெயமே, தொட்டதெல்லாம் வெற்றியே. வெற்றி மீது வெற்றி கும்பராசி வந்து சேரப்போகுது. உறுதி. சோதனைகள் எல்லாமே சாதனைகள், வேதனைகள் எல்லாமே வெற்றிகள், மனக்கவலைகள் எல்லாமே மகிழ்ச்சியாக மாறப்போகுது. இதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இந்த கும்பராசிகளுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சிங்கிறது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல வந்து நிக்குது. புரியுதுங்களா? இது வந்து சக்தி வாய்ந்த பல நல்ல மாற்றங்களை கும்பத்திற்கு கொடுக்கும். முதல்ல தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு மிக சிறந்த காலம். எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள், நல்ல லாபம் எல்லாமே கைக்கூடி வரும். அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, சிறந்த பாராட்டு கிடைக்கும். அதே போல வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு, சுப செய்திகள் வரும். இதே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகமாகும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி சின்னம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துல ட்ரை பண்ணிட்டு இருந்தாக்க கட்டாயம் உங்களுக்கு வந்து அரசு பணி நிச்சயம். அதே போல ஆண்களுக்கு பெண்களுக்கு 2 பேருக்குமே குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் குறையும். உறவுக்காரங்கிட்ட நல்லிணக்கம் பிறக்கும். நீண்ட நாளாக பேசாம இருந்த உறவுக்காரங்களாம் மீண்டும் வந்து பேசுவாங்க. குடும்பத்துல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். நிதிநிலை மிகவும் சிறப்பா இருக்கும். அதுவும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்யுன்யம் பெருகும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல திருமண தடைகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வாழ்க்கை துணை அமையும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அடுத்த நிதிநிலையை பொறுத்திருக்க மிகவும் உறுதியான மாற்றம் வரும். வெளியில நீங்க கொடுத்திருந்த பணம் திரும்ப வரும். கடன் சுமை குறையும். சேமிப்புல நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க. பேங்க் பேலன்ஸ்ல மடமடான உயரும். அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல் பாதிப்புகள் குறையுது. புத்துணர்ச்சி அதிகமாகுது. மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி அதிகமாகுது. பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு நான் முன்னாடி சொன்ன எப்பேற்பட்ட முரண்பாடுகளும் மறைய போகுது. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல புரிதல் வரும். குழந்தைகளால முன்னேற்றம் உண்டு. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாகும். ஒட்டு மொத்தமா இந்த 48 நாட்கள் கும்ப ராசிகளுக்கு மிகவும் அரிய வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போறார். உங்க வாழ்க்கையில இனி சுபபலன்களை ஏற்படுத்த போறார். எல்லா துறைகளிலுமே நல்ல முன்னேற்றம். அதுவும் நீங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் நல்ல வேகம் எடுக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு வேலையை செஞ்சா அப்படின்னா தடப்படுறது தாமதப்படுறது ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை நின்று போற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இனி அப்படி கிடையாது. தொட்ட காரியங்கள்லாம் கடகடான்னு நடந்து முடியும். எதிர்பார்த்த விட கூடுதல் பலன்களை கொண்டு முடியும். நல்ல பலன்கள், நல்ல மனுஷங்களுடைய தொடர்பு, நல்ல பண வரவு, சந்தோஷமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். எல்லா விதங்களையும் மதிப்பு மரியாதை கூடும். நீங்க போற இடம் எல்லாமே சிறப்பை பார்ப்பீங்க. பேரு புகழோட நல்ல செல்வாக்கோட வளம் வர போறீங்க. அரசியல் இருக்கிறீங்களோ மக்கள்கிட்ட ஆதரவு பெருகும். மேலிடத்துல உங்களுக்கான பதவிகளை வந்து நீங்க கேட்ட பதவிகளை கொடுப்பாங்க. நிறைய பொறுப்புகளை சேர்த்து கொடுப்பாங்க. நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. உங்க சொல்லெல்லாம் பழிக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. உற்றார் உறவுக்காரங்களாம் ஆச்சரியப்படுவாங்க.
என்னடா இது நாள் வரைக்கும் என்னமோ பார்த்தோன்னா பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருந்தா இப்ப நல்லா செழிப்பா இருக்கானே அப்படின்னு மத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு பொன் பொருள் சேருது, சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க. ஆல்ரெடி சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தாக்கா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மூதாதையரோட சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு வர வேண்டிய பங்கு உங்களுக்கு வந்து சேரும். எல்லா விதங்களுமே மனசுக்கு நிறைவே தரக்கூடிய வகையில குருவும் சனியும் கைகோர்த்து கும்பத்திற்கு குதூகலத்தை கொடுக்க போறாங்க. இதை கரெக்டா பயன்படுத்துறது மட்டும்தான் கும்பத்துடைய ஒரே வேலை. திரும்பவும் சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க. யாரையும் நம்பாதீங்க. எந்த விஷயத்திலுமே யாருடைய துணையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க. உங்க கை மட்டும்தான் உங்களுக்கு உதவிங்கிறத நினைச்சு நீங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டா போதும். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. உங்க உழைப்பு மட்டும்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆகையால இந்த காலகட்டத்தை முழுமையா பயன்படுத்திக்கோங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், பக்தி இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்தி வைக்கும். நான் முன்னாடி சொன்னது என்ன, கும்பராசிக்கு வாழ்நாள் முழுவதுமே சோதனைக்கு பின்னாடிதான் வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா. சனி வந்து உங்க சொந்த ராசி. சிரமங்களை சமாளிக்கூடிய வகையில இப்ப குரு பகவான் வந்து சனி பகவானையும் மாத்திட்டாரு. அட கொஞ்ச நாள் கம்முன்னு இருப்பா, சும்மா சொதிச்சுக்கிட்டே இருக்க, அந்த பிள்ளைக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு கொடு, அந்த பையனுக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு பல விதங்கள்ல நல்ல அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய புகழையும் பெருமையும் உங்களுக்கே உரிதாக மாற்றி கொடுக்குறாரு. இப்போ இது நாள் வரைக்கும் கும்பராசி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைச்சிருப்பீங்க, நமக்கெல்லாம் லக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லடா, நம்மள மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம் குருவால நீங்க அதிர்ஷ்டசாலிகளாக மாறிட்டீங்க. ஏன்னா குரு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. வெற்றி, வருமானம், புதிய வாய்ப்பு, நல்ல உறவுகள் எல்லாமே வந்து சேரும். கஷ்டம் சுருங்கி அதிர்ஷ்டம் பெருகும். சோதனைக்கு பின்னாடி சாதனை அப்படின்ற காலம் வந்துருச்சு. திரும்பவும் சோதனையா அப்படின்னு பயப்படாதீங்க. ஆல்ரெடி சோதனை அனுபவிச்சிட்டீங்க. அதனால அந்த சோதனைகள் மறைந்து உங்களுக்கு காலம் நேரம் அதிர்ஷ்டமா மாறி இருக்கு. அதே போல இவரால வெளியில கொடுத்த பணம் திரும்ப வரும். வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். லாபம் அதிகமாகும். மாணவர்களை பொறுத்திருக்கும் போட்டித் தேர்வுல வெற்றி பெறுவீங்க. குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவு மறையுது. சந்தோஷம் அதிகமாகுது. நீண்ட நாளாக நீ காத்துட்டு இருந்த நல்ல செய்தி கிடைக்கும். ஸோ இது சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் கேட்டுக்கோங்க. குருவால் தான் நமக்கு இந்த அதிர்ஷ்டம். ஸோ அவரை நம்ம வழிபாடு செய்யணும் இல்லையா. குருவிற்கு உரிய நாளான வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. மஞ்சள் நிற பூக்கள் மற்றும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நவகிரகங்களை விட்டுக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க. அதே போல அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் செய்யறது குருவிற்கு ரொம்ப பிடிக்கும். இதனால அதிர்ஷ்டத்தை பல மடங்கு உங்களுக்கு அதிகரிச்சு கொடுப்பார். அதே போல வியாழக்கிழமையில 108 முறை ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லும். முடிஞ்சா தினமும் 27 முறை சொல்றது சிறப்பு. அதே போல தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தியுடைய சன்னதியிலும் சரி, குருவுடைய சன்னதியிலும் சரி தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க. அதே போல மஞ்சள் நிற கொண்டக்கடலையை மாலை கட்டி குரு பகவானுக்கு அணிவித்து வழிபாடு செய்யுங்க. குருவுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட தினம் தினம் ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு. ஆசிரியர்கள், குருக்கள் போன்றவர்கிட்ட மரியாதை பண்ணிட்டு நீங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கும்பராசிக்கு குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்பு, முன்னேற்றம். சின்ன சின்ன அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே அதிர்ஷ்டமா மாறினா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை தான் குரு பகவான் அள்ளி கொடுத்துருக்காரு. அதை அள்ளி எடுத்துக்கோங்க, தள்ளி விட்டுறாதீங்க. நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இதோட உடைய ஜாதக கட்டத்துல உடைய அதிபதியான சனி பகவானும் குரு பகவானும் லக்னத்துல கணக்கு போடுங்க. லக்னம்ங்கிறது 1ஆம் வீடு. ஸோ அது வந்து 1ஆம் கட்டம்னு சொல்லுவோம். அந்த கட்டங்கள்ல இருந்து சனி பகவானும் குரு பகவானும் எந்தெந்த இடங்கள்ல இருக்காங்க, அவங்க கூட ஏதாவது ராகுவோ, கேதுவோ, செவ்வாயோ, சூரியனோ இந்த மாதிரி ஏதாவது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கா, இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதற்கான பலன்களை கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம சொல்லிடலாம். நன்றிங்க.